ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை போடுற பிளாஸ்டிக் ஒயர் வச்சு ரிங் பால் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பிடி பீரியட்லலாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? நம்ம விளையாண்டுருப்போம். இதை நம்ம கூடை பின்னுற ஒயரில் நம்ம பிள்ளைகளுக்கு பின்னி கொடுங்க. ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவாங்க, விளையாடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எதிரில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் நின்று அதை தூக்கி போட்டு அந்த வளையத்தை கீழே விழாமல் பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி விளையாட கொடுக்கலாம். நம்ம எதுவும் குத்தாது, கையிலலாம் குத்தாத அளவுக்கு, ரொம்ப அடிப்படாத அளவுக்கு தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. 9 அடியில் 3 ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஒயரையும் இந்த மாதிரி தனியாக சமமாக மடித்து இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கோங்க. கட் பண்ண அந்த 3 ஒயரும் இந்த மாதிரி சமமாக தனியாக மடித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 லூப் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்குள்ளார ஒன்று மாட்டுங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு கட்டை விரலில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. 3ஆவதாக மடித்ததை அதை 2ஐயும் சேர்த்து மாட்டுங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன்ல, அதில் உள்ளது அடியில் உள்ள ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இது 2வது ஒயர்னு சொல்லணும். அதில் 2வதுல அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விட்டுட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க. 3ஆவதாக அதை 2ஐயும் சேர்த்து மாட்டினோம்ல, அதில் இருக்கிற அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் விடுங்க. அந்த 2 ஹோல்ஸ்லேயும் விடுங்க. விட்டுட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி 6 பக்கமும் இப்படி டைட் பண்ணிங்கன்னா, இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி உங்களுக்கு வந்துடும். நெல்லிக்காய் முடிச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படி மேலே தள்ளி விட்டு அந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். நேராக இருக்குல்ல, எதிர்ப்பற இருக்குல்ல, அந்த ஒயர் தான் பார்க்கணும். இப்போ அடுத்த ஒயரை இந்த மாதிரி பாருங்கள், மேலே அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒயரை தான் பார்க்கணும். இப்போ கீழ்ப்பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி மேலே தள்ளி விட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இழுத்திங்கனாக்கா 2ம் ஈவனாக வரணும். அந்த மாதிரி சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு நாட்டுக்கு தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த ஒயரையும் பார்த்தாச்சு. 3ஆவதாக மாட்டின ஒயரும் பார்க்கணும். கொஞ்சம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இப்படி தள்ளி விட்டு இந்த பக்கம் சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடித்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், 6 பக்கம் இருக்கும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கணும், ரன்னிங் ஒயரு. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிறத நல்லா 2-3 டைம் சுற்றிட்டு 3 தடவை இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ சிக்கு விழுந்துச்சினாலும் அப்படியே தூக்கி பிடிச்சிங்கன்னா அது சுற்றிட்டு அந்த சிக்கு எடுத்துரும். இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழ்ப்பக்கத்து ஒயரை மேலே வைங்க. அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. நாட் கிடச்சிரும். சாதா முடிச்சு போட்டிருக்கோம். இதே மாதிரியே அப்படியே சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிக்கணும். அதன் பிறகு அதில் இருக்கிற ஒயரை சுற்றுங்க. சுற்றிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடில் போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுங்க. இதே மாதிரி வரிசையாக எல்லா ஒயரையும் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு வரணும். ஆரம்பித்தோம்ல அந்த இடம் வரைக்கும் அப்படி போட்டுட்டு வரணும். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. மொத்தம் 6 ஒயர் போகும். 6லையுமே போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோம்ல, அந்த இடம் வந்தாச்சு. ஆரம்பித்த இடம் வந்தாச்சு. அந்த சொருகிற அளவுக்கு விட்ட ஒயரை உள்பக்கம் அப்படி வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அதன் பிறகு கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடித்து அதையும் அப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் கீழேருந்து பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறது, அதை விடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து வர ஒயர் மேலே போகுதில்ல, அந்த ஒயரை இந்த லூப்பில் விடணும். முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இப்போது இதை டைட் பண்ணணும்.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இழுத்தாச்சு. இப்போ இந்த கட்டோடு இருக்கிற ஒயரு உள்பக்கம் இருக்கும், அதை இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை அப்படியே அந்த கடைசியாக போட்டு முடித்தோம்ல அந்த முடிச்சிலேருந்து அப்படியே வரிசையாக சுற்றிலும் சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4லையாவது சொருகுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு 3 முடிச்சிலையாவது அட்லீஸ்ட் சொருகி விட்டுறணும். அது குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்படி அமுத்தி விடுங்க. இப்போ கட்டோடு இருக்கிறது உள்பக்கம் இருக்குல்ல, அதை பாருங்கள் அப்படியே வளைச்சி மேலே எடுத்துகிட்டு வந்து 2வது லைன் போடுறோம். அது பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்தோம்ல அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது லைன் வரும். அதை வளைச்சி அப்படி மேலே எடுத்துகிட்டு வரும்போது 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். முன்னாடி ஏணிப்படி முடித்து போட்டோம்ல அதே மாதிரி தான் ஆரம்பித்த இடம் வரைக்கும் அப்படியே வரிசையாக சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த இடம் வந்த உடனே ஏணிப்படி முடித்து போடணும். அப்போது ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏணிப்படி முடித்து போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆரம்பித்த இடத்துல அதை லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து லூப் மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல 2வது லைனு அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே தள்ளிட்டு இழுத்திங்கனாக்க மேலே வந்துடும். இந்த மாதிரி கேப் கிடைக்கும். அது உள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்த கட்டோடு இருக்கிற ஒயரை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அப்படியே முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்பில் விடுங்க, அந்த ஹோல்ஸில் விடுங்க. அந்த ஓட்டையில் விட்டுட்டு ரன்னிங் ஒயரோட ஹோல்ஸ் இருக்கும் அதில் விட்டுட்டு இந்த மாதிரி மேலே போகிற ஒயரை மறுபடியும் இப்படி கீழே இழுத்துட்டு வந்து இழுத்துடணும். இழுத்தா டைட் ஆகிடும், பழைய மாதிரி அந்த முடிச்சு வந்துடும். இப்போ இந்த நீட்டிகிட்டு இருக்கிறத உள்பக்கம் இருக்கும் நமக்கு கட்டோடு இருக்கிறது, அதை இழுத்தாக்க பாருங்கள் உள்பக்கம் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அடுத்த 3வது லைன் ஆரம்பிக்கிறதுக்கு அதை அப்படியே வளைச்சி சைடில் கொண்டு வந்து அடுத்த அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். அதை வளைச்சி கொண்டு வாங்க, கேப்பு கிடைக்கும். அந்த கேப்பில் மேலே கொண்டு வந்துட்டு மடிச்சுட்டு அது பக்கத்தில் போகிற ஒயரை அதை சுற்றிட்டு அப்படியே போட ஆரம்பிக்கணும். இப்போ 3வது ரோ நம்ம போடுறோம். இதே மாதிரியே தான் நீங்கள் 3வது ரோ முடிச்சுட்டு ஏணிப்படி முடித்து போடணும். போட்டுட்டு இதே மாதிரி வரிசையாக மேலே வரைக்கும் போட்டுட்டு வாங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் மொத்தம் 34 போட்டிருக்கேன். அந்த நெல்லிக்காய் முடிச்சு இல்லாமல் என்னன்னாக்க 34 நான் போட்டிருக்கேன். ஒயர் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சொருகிற அளவுக்கு. இப்போ மேலேயும் அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் முடிக்கணும். நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே கிரிக்கெட் பேட்டு பாலு இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதையும் வேணுங்கிறவங்க பாருங்கள். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு பாருங்கள் இதை இழுத்தாச்சு. அப்படியே உள்பக்கம் இழுத்தாக்க அவ்வளோதான். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை கட்டோடு இருக்கிறத இப்போ பாருங்கள் உள்ளார இருக்குது அந்த ஒயரு, உள்ளே இருக்கிற ஒயரை தான் நான் கட் பண்ணுறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கட்டோடு இருக்கிறத தனியாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை அப்படியே சொருகிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும், கை எட்டாது. அதனால் அதுக்கு பக்கத்தில் கீழே இருக்க ஒரே ஒரு இதில் மட்டும் அப்படியே சொருகி அப்படியே உள்பக்கம் அந்த ஒயரை விட்டுருங்க. இந்த ஒயரை கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒரு விரல் அளவு ஒயரு அப்படியே உள்ளாரையே விட்டுருங்க, அப்படியே அமுத்தி விட்டுருங்க. அது பிரிஞ்சு வராது, அப்படியே உள்பக்கம் விட்டுருங்க. அவ்வளோதான். அது வெளியில் அந்த கேப்லலாம் நீட்டிகிட்டு வராத மாதிரி நல்லா உள்ளார அமுத்தி விட்டுருங்க. இப்போது இதை பாருங்கள், இதை எப்படி மடக்கி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மேலே 3 ஒயர் கீழே 3 ஒயர் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த நெல்லிக்காய் முடிச்சு இருக்குல்ல அதை வந்து அப்படியே உள்பக்கம் அதில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். பாருங்கள் இப்படி வளைச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வரிசையும் நமக்கு அந்த வரிசை பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சு தெரியக்கூடாது. நெல்லிக்காய் முடிச்சிக்கும் மேலே நம்ம சாதா லைன் போட்டிருப்போம்ல, பேசிக் நாட் போட்டிருப்போம், அதை வந்து ஒன்றுக்கு நேராக ஒன்று இந்த பக்கம் ஆரம்பித்தது முடித்தது அந்த இடத்துல இருந்து பாருங்கள் நேராக இருக்கிற முடிச்சியில் அப்படியே சொருகுங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நான் எப்படி அந்த லைனுக்கு நேராக இருக்கிறதுல பாருங்கள், அந்த நேராக இருக்குது. அந்த சாதா முடிச்சு போட்டிருப்போம், அந்த நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வரிசையில் சாதா முடிச்சு போட்டிருப்போம், அதில் சொருகணும்.
இப்போ இந்த மாதிரி 6 ஒயரையும் நீங்கள் ஷார்ப்பாக அப்படி கூராட்டம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சொருக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டூத் பிக் இருக்குல்ல, அந்த மாதிரி பல்லு குத்துற குச்சி அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக அந்த மாதிரி குச்சிகளை வச்சு கொஞ்சம் அந்த கேப்பை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சொருகுனீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூராக வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி சொருகிறேன்னு. இப்போ பாருங்கள் அதுக்கு நேராக அந்த கேப்பில் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அது பக்கத்தில் வர சாதா முடிச்சு, நெல்லிக்காய் முடிச்சு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி அடிப்பக்கமும் பாருங்கள் வரிசையாக அப்படி வச்சுக்கோங்க. ஒரு லைனும் அந்தந்த லைனுக்கு நேராக இருக்கிற மாதிரி, முடித்த இடத்துல வர லைனும் ஆரம்பித்தப்போ போட்டிருக்க சாதா முடிச்சு லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்படி சொருகிறேன்னு கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே ஒன்று தான் சொருக முடியும். அப்படி சொருகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக டைட்டாக இழுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 6ஐயும் சொருகிட்டு நான் கொஞ்சம் பக்கமாக இழுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பக்கமாக இழுத்துக்கோங்க. அடுத்தடுத்து ஒன்று நீங்கள் சொருக நல்லா அப்படி கையை வச்சு அந்த ஷேப் கொண்டு வந்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் கொஞ்சம் தூரம் சொருகிட்டு உங்களுக்கு ஒரு ஒயர் கடைசியாக ஒரு ஒயர் எப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் காமிக்கிறேன். ஏன்னா அது பக்கமாக வச்சு அப்படி பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே உள்ளுக்குள்ளார விட்டுட்டு நம்ம அப்படியே சொருகணும். அந்த இடத்துல அந்த நெல்லிக்காய் முடிச்சு கேப் இருக்கும். அந்த இடத்துல கேப் உங்களால் இழுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு இழுத்துட்டு 2வது முடிச்சிலையும் இந்த மாதிரி போட்டுட்டு 2வது முடிச்சிலேருந்து உள்பக்கம் கொண்டு வந்து சொருகிற மாதிரி பார்க்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் ஒரு 4 நாட்டில் நான் சொருகிட்டேன். இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க எப்படின்னு. நான் எப்படி கொண்டு வந்தேன், அதாவது அந்த ஒயர் போகிற வாகில் அப்படியே சொருகணும். அதை அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒன்று காட்டுறேன். இப்படி கேப்பில் கொண்டு வரணும் பாருங்கள். அதில் சொருகியிருந்தேன்னா சொருகிட்டு அதை அப்படியே உள்பக்கம் அந்த கேப்பில் கொண்டு வந்து அந்த ஒயர் ஏற்கனவே நம்ம போட்டிருக்க முடிச்சு எப்படி ஒயர் போகுதோ அதே வாட்டத்தில் அதே பக்கம் சொருகணும். அது அந்த ஒயர் எந்த பக்கம்லாம் எப்படி வளைஞ்சி எப்படி போகுதோ அதே மாதிரி அந்த கேப்பில் கொண்டு வந்து பாருங்கள். இல்லைன்னா அந்த ஊக்க வச்சு நான் பாருங்கள் இப்படி லேசாக தூக்கி விட்டுட்டு அப்புறம் இப்படி சொருகிறேன். நான் இப்போ சொருகினது பார்த்துருப்பீங்க. 4 முடிச்சிலையுமே அப்படி தான் நான் சொருகியிருக்கேன். 6 ஒயரையுமே இந்த மாதிரி சொருகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுங்கள். அப்படியே நேராக நீட்டமாக மட்டும் சொருகக்கூடாது. அந்த ஒயரு அந்த சாதா முடிச்சு போகிற திசை ஃபுல்லாக அப்படியே சொருகணும். அதாவது அது வளைஞ்சி அப்படி போகும்ல அந்த முடிச்சு போட்டிருக்கிற மாதிரி, அது மாதிரியே சொருகணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த இதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், ரவுண்டாக அழகாகவே வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.